என்ன நண்பா? எப்படி இருக்க? ஸ்கூல் முடிஞ்சா, காலேஜ் முடிஞ்சா, லேர்னிங்கும் முடிஞ்சிடுதா? வேலை கிடைச்சிடுச்சு மாமு. இனி லைஃப் செட்டில்னு ஒரு மைண்ட் செட்ல சோஃபால படுத்துன்னு ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கியா? லைஃப் செட்டில் ஆகல நண்பா. ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு. குள்ள நிக்கிற தண்ணி மாதிரி. ஒரு விஷயம் தெரியுமா? குள்ள நிக்கிற தண்ணி தான் சீக்கிரம் நாத்தம் அடிக்கும். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் why your growth stopped. நீ நினைக்கிற உன் தலைவிதின்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீ கற்கிறத லேர்னிங்க நிறுத்திட்ட. அதான் மேட்டர். இன்னைக்கு இந்த மைண்ட் செட்டை பிரேக் பண்றோம். உன் growth-அ பூஸ்ட் பண்றோம். சிம்பிள் ட்ரூத்தா சொல்லட்டுமா? லேர்னிங் ஸ்டாப், growth ஸ்டாப். இந்த உலகம் எவ்ளோ ஸ்பீடா ஓடுதுன்னு பாத்தியா? நேத்து சாட் ஜிபிடி இல்ல. இன்னைக்கு அது இல்லாம வேலை இல்ல. நேத்து ரீல்ஸ் இல்ல. இன்னைக்கு அதுதான் மார்க்கெட்டிங். நீ 2018ல படிச்சத வச்சு 2026ல சர்வைவ் பண்ண நினைக்கிறியா? சான்ஸே இல்ல மச்சி. நீ சேமா இருந்தா உன் சேலரியும் சேமா இருக்கும், உன் ஸ்டேட்டஸும் சேமா இருக்கும். இன்ஃபேக்ட் நீ பின்னாடி போயிட்டு இருக்க. பிகாஸ் எல்லாரும் முன்னாடி போறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். 2 பேரை இமேஜின் பண்ணிக்கோ. நம்ம விக்கி அண்ட் சூர்யா. விக்கி ஆஃபீஸ் முடிச்ச உடனே அப்பாடான்னு வீட்டுக்கு வந்து ஒரு பிரியாணிய சாப்பிட்டு 4 மணி நேரம் நெட்ஃபிளிக்ஸ் ஆர் ரீல்ஸ். அவ ஸ்கில் 5 வருஷமா அப்படியே இருக்கு. சூர்யா அதே ஆஃபீஸ் தான். ஆனா வீட்டுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ், ஜஸ்ட் 20 மினிட்ஸ் ஏதாவது ஒரு புது டூல் பத்தி படிக்கிறான், இல்லனா கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்றான். 5 இயர்ஸ் லேட்டர் விக்கி இன்னும் அதே இன்கிரிமெண்ட் வரலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா சூர்யா இப்போ மேனேஜர், இல்லனா வேற பெரிய கம்பெனில டபுள் சேலரியில இருக்கான். டிஃபரன்ஸ் என்ன? லக்கா? இல்ல. சூர்யா டெய்லி அவன் மேல அப்டேட் போட்டுக்கினான். மொபைல்கே மாசம் ஒரு அப்டேட் வருது. உனக்கு இப்போ அப்டேட் வரும்? பார்ட் 3, த கம்ஃபர்ட் ஜோன் ட்ராப். ஏன் நம்ம படிக்க மாட்றோம்? லாஜிக் சிம்பிள். லேர்னிங்னா எஃபர்ட் வேணும். நம்ம பிரெயினுக்கு கம்ஃபர்ட் தான் பிடிக்கும். ஏன் இப்ப கஷ்டப்படணும்? நல்லாதானே போகுது. இதுதான் அந்த ஸ்லோ பாய்சன். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா growth இருக்காது. growth ஜோன்ல இருந்தா கம்ஃபர்ட் இருக்காது. சாய்ஸ் உன்னோடுது. உன்னை சுத்தி இருக்கிற வாலை நீ பிரேக் பண்ணலனா அது உன்னை ஒரு நாளுக்கு அவுட்டேட்டட்னு காட்டி கொடுத்துரும். பார்ட் 4, த 10 மினிட் ஃபார்முலா. ப்ரோ, 30 மினிட்ஸ் கஷ்டமா இருக்கா? பரவாயில்ல. ஸ்டார்ட் ஸ்மால். டெய்லி 10 மினிட்ஸ், ஜஸ்ட் 10 மினிட்ஸ். ரீட் 1 பேஜ். ஒரு நல்ல புக்ல ஒரு பேஜ் படிங்க. வாட்ச் அ டியூட்டோரியல். ஒரு ஸ்கில் வீடியோ பாருங்க. ரீல்ஸ் இல்ல, பாட்காஸ்ட். பஸ்ல போறப்ப ஒரு யூஸ்ஃபுல் பாட்காஸ்ட் கேளுங்க. இந்த 10 மினிட்ஸ் கம்பவுண்ட் ஆகும். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா நீ 3650 மினிட் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணிருப்ப. அது உன்னை உன் ஃபீல்ட்ல டாப் 1%க்கு கொண்டு போகும். ஃபயர். பார்ட் 5, ஸ்கில் அப்கிரேடிங். என்ன லேர்ன் பண்றதுன்னு கேக்குறியா? இன்னைக்கு மார்க்கெட்ல இது 3 தான் கிங். டெக்னாலஜி. ஏஐ எப்படி யூஸ் பண்றது, ஆட்டோமேட் எப்படி பண்றது. கம்யூனிகேஷன். இங்கிலீஷோ தமிழோ உன் ஐடியாவை எப்படி கன்வே பண்ற. பீப்புள் ஸ்கில்ஸ். ஃபைனான்ஷியல் லிட்ரஸி. காசை எப்படி ஹேண்டில் பண்றது. இது ஸ்கூல்ல சொல்லி தரமாட்டாங்க. நீதான் தேடி போகணும். கூகுள் இருக்கு, யூடியூப் இருக்கு. ஆனா உனக்கு தெரியும்னு நினைச்சிடக்கூடாது. ஐ டோன்ட் நோன்னு சொல்றவன் தான் சீக்கிரம் கப்பியான். டைம் இல்லன்னு மட்டும் சொல்லாத மச்சி. ஃபோன் ஸ்கிரீன் டைம் செக் பண்ணி பாரு. 4 மணி நேரம் இருக்கும். அதுல ஒரு 15 நிமிஷம் உன் growth-க்கு கொடுக்க முடியாதா? இன்னைக்கு உன்னை யாரும் நம்பலனா பரவாயில்ல. நீ உன்னை நம்பலனாதான் பிரச்சனை. லேர்னிங் இஸ் த ஒன்லி வே டு எஸ்கேப் பாவர்ட்டி. லேர்னிங் இஸ் த ஒன்லி வே டு earn ரெஸ்பெக்ட். இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணு. ஒரு பேஜ், ஒரு வீடியோ, ஒரு ஸ்கில். நெவர் ஸ்டாப் லேர்னிங். பிகாஸ் லைஃப் நெவர் ஸ்டாப்ஸ் டீச்சிங். உன் ஃபியூச்சர் உன் கையில தான் இருக்கு. கேட்ச் இட். ராக்கெட் ஃபயர். இந்த வீடியோ, ஆடியோ உன்னை யாருக்காவது ரிமைண்ட் பண்ணா அவங்களுக்கு ஷேர் பண்ணு. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா எல்லாரும் சேர்ந்து போவோம். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் growth content. Cheers!